நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனம். Behold, I come quickly. Blessed is he that keep the saying of the prophecy of this book. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த கால வேளையில ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாய் இந்த கால வேளையில நீர் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த வார்த்தையை யார் சொல்றா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இனிமே நடக்க போற காரியங்களாய் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை என்னதான் செய்யணுமா? இந்த வசனங்களை கை கொள்ள வேண்டும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவன்தான் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்கியவான் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன். அதான் பாக்கியவதி, பாக்கியவான் இப்படி பேர் வச்சிருக்காங்க. ஆனா எந்த பாக்கியமும் இருக்காது. ஆகவே இந்த பேருக்கு தக்கன நடந்து கொள்ள வேண்டும். பாக்கியவான் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும் கூட இருக்கிறான். இந்த வசனத்துல பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாசிக்க கேட்டோம். யார் சீக்கிரமா வருவார்? இயேசு கிறிஸ்து. இந்த மணவாளனை சந்திக்க, மணவாட்டியாகிய நாம் அவரை சந்திக்க இந்த கடைசி நாட்களில் நாம் ஆயத்தமாக வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. இதோ சீக்கிரமா வருகிறேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த நேரம் சொல்ல முடியாது. காலையிலேயோ, மாலையிலேயோ, மத்தியானத்திலேயோ, நடு ராத்திரியிலேயோ, சேவல் கூகு நேரத்திலேயோ, எப்பொழுதும் அவர் வருவார். ஆகவே நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். நாம் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 இந்த வசனத்துல நாம் வாசிப்போம். For the Lord himself shall descend from heaven with the voice of the archangel and with the trumps of God, and the dead Christ shall rise first. Then we which are alive and remain shall be together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we every be with the Lord. வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எங்கிருந்து இறங்கி வருவார்? வானத்திலிருந்து இறங்கி. தேவ சமூகம் தூங்கு மூஞ்சி அறுக்கக்கூடாது. அந்த வசனத்தை சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து வைக்கணும். சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும். இந்த கால வேளையில கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் வருவாராங்க, பிரதான தூதருடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்பொழுது எப்பொழுது அவர் வரும்போது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்கள் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்துல பாருங்க, வாசிக்கு கேட்ட இந்த வசனத்துல 3 சத்தம் கேட்கும். இந்த பூமியில கடைசி சத்தம் தேவ எக்கால சத்தம். அதுக்கு பேர் சத்தமே இருக்காது பாருங்க, அது கடைசி சத்தம். இந்த வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது ஆரவார சத்தம், இரண்டாவது பிரதான தூதருடைய சத்தம், மூன்றாவது தேவ எக்கால சத்தம். ஆகவே இந்த சத்தத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வானத்தில் இறங்கி வருவார் என்று நாம் கேட்டோம். எத்தனை வானம் இருக்கு? பரலோகம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீ கேள்வி பதில் அதிகமா இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். தூங்குறவரெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. சுதாரிப்பா இருக்காங்க. தூங்காம விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் எங்க இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க, பரலோகம் எங்க இருக்கு? மோட்சம் எங்க இருக்கு? வானத்துல. வானத்துலன்னா எங்க? எந்த வானத்துல இருக்கா? இல்ல இந்த வானத்திலேயே இருக்கு. நம்ம யாரு பார்த்தா நீங்க சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு தைரியமான சொல்றதுக்கு காரணமே வந்து ஒரு சிலது ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார் சொப்பனத்தின் மூலமா. ரெண்டாவது இந்த வேதத்துல, அதைத்தான் வேதம் வந்து ஒரு பொக்கிஷம். நீங்க வேதத்தை யாருமே ஒரு மனித பூமியில பிறந்த எந்த பரிசுத்தவானுமே முழுமையா பைபிளை முழுசா படிக்கலாம். ஆனா அந்த பைபிள்ல உள்ள அந்த விளக்கம் ஏகப்பட்ட பொக்கிஷம் இருக்கு. முழுமையாக இன்னும் படிச்சு முடிக்கல. தோண்ட வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வேதம், வேத புஸ்தகம். ஆகவே பாருங்க, பரலோக ராஜ்யம் இந்த மேகம் இல்லைங்க. இந்த மேகத்துல வந்து பிசாசு தான் இருக்கு. யார் இருக்கா? இந்த வானத்துல இந்த மேக மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. எப்படி இந்த வானத்துல போய் ஆண்டவர் இருப்பார்? நம்முடைய தேவன் உன்னதமான தேவன். அவர் உன்னதத்துல வாசம் செய்யறாருங்க. அப்ப வந்து பாருங்க, இந்த வானத்துல இருக்க மாட்டாரு. பரலோக ராஜ்யம் எத்தனோ வானங்களுக்கு மேல இருக்கு. எத்தனோ வானத்துக்கு மேல இருக்காங்க. இந்த மேகம் நான் பார்க்கிறோமே, இந்த மேகத்துல பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அதை தாண்டி தான் நம்ம போக முடியும். அதனாலதான் நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கும் உடன்படிக்கை, மனம் திரும்பி எடுக்கணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் அந்த சத்துருவை ஜெயித்து அவனை தாண்டி அங்க போக முடியாது, விடமாட்டான். அதனாலதான் இந்த பொல்லாத சேனைகள் வந்து உள்ள போக கூடாது. அதான் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டா. தேவ தூதரும் வருவாங்க. வந்தாலும் பாருங்க, நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா தான் வந்து அந்த தூதன் நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியை நீங்க பெறணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிப்பதில்லை. விளக்கமாக சொல்லியிருக்கிறதே நாம் பார்க்கிறோம். வந்து இந்த பரலோக ராஜ்யம் வந்து பார்க்கிறோம். பாருங்க, எத்தனை வானம் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா எத்தனை வானம் சொல்லல. 3 வானங்களுக்கு மேலான்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கலாம் பாருங்க. அது மாதிரி வந்து சிங்காசனம் கூட எங்க இருக்கு? தேவனுடைய சிங்காசனம் உன்னதத்தில் இருக்கிறது. எத்தனோ வானங்களுக்கு மேலாகவே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எத்தனோ வானத்துக்கு மேலாக உள்ளது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2-3 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2-3 இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். யாரு? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே
மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எத்தனை வானம் சொல்லுங்க? எத்தனை வானம்? மூன்றாம் வானம். மூன்றாம் வானம். அப்ப இந்த பாக்குற வானம் இதுல அதுக்கு மேல மூன்றாம் வானத்துக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுறத தரிசனத்துல ஆண்டவர் காமிக்கிறார் பவுலுக்கு. அதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப வானம் வரைக்கும்னா அதுக்கு மேல எத்தனை வானம் சொல்ல முடியாது. கழுகு பாருங்க, உயர்ந்த இடங்கள்ல தான் அது குடியிருக்குமா. நீங்க கேட்டிருப்பீங்க. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 3வது வசனம். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டென்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப பரதேசிக்குள், பரதேசின்னு என்ன சொல்லுங்க பாப்போம். இளைப்பாறுகிற இடம். இப்ப எல்லாரும் மறிக்கிறாங்க பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறவங்க இளைப்பாறிக்கிட்டு இருப்பாங்க. தீபம் மாதிரி அப்படியே இளைப்பாறுகிற இடம் தான் பரதேசின்னு. அது இடம் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். இது எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது எங்க இருக்கு? அந்த இடம் எங்க இருக்கு? இந்த வாசித்தோம். மூன்றாம் வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2வது எங்க போனாராம்? அதே வசனத்திலே விளக்கம் இருக்கு. அந்த பரதேசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு அவர் அங்கதான் போறாரு. அப்ப 3ஆம் வாகனத்துக்கு அங்கனக்குள்ளதான் இருக்கு, கீழே பாதாளத்தில் இல்ல. நம்ம சரீரம் தான் மரிச்ச உடனே மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க தான். நமக்குள்ள இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்துமா அது அங்க போயிடும். ஆத்துமா இளைப்பாரும். 3ஆம் வானத்துக்கு மேல எந்த இடம் சொல்ல முடியாது. அதுக்கு மேல ஒரு பரதேசின்னு இருக்கு. மரிச்சவங்கலாம் அங்கதான் போவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பரதேசிக்குள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இளைப்பாறுகிற இடம். அந்த இடம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1-2 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் தீங்கு நாட்கள் முன்பாகவே, தீங்கு வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை, யாருமே இல்லை. பாருங்க, அது சிந்திக்கிறது யாருமே கிடையாது. அநேக பரிசுத்தவான்களும் நேர்மையாய் ஒரு உண்மை உத்தமமாக ஜீவித்த, பரிசுத்தமாய் ஜீவித்த, இந்த பூமிக்குரியத எந்த ஆசைப்படாதபடி தேவனே சார்ந்து அவரே போதும் என்று ஜீவித்த பரிசுத்தவான்களை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க உலகத்துல. ஆண்டவர் வைக்க மாட்டார். அவங்க தான் பூர்ண பரிசுத்தவான்கள், அவங்க தான் நீதிமான்கள். எந்த பணாசை இல்லாதபடி எல்லாத்தையுமே வெறுத்து கர்த்தரே தஞ்சம் என்று வாழுகிற ஜனங்கள் தான் நீதிமான்கள். பாருங்க, அந்த நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் அந்த 2வது வசனத்துல நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள். அங்கேயும் படுக்கை இருக்கு, படுக்கை இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. அதான் பரதேசி என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட 2 குற்றவாளிகளும் கூட நம்ம பார்க்க. ஒருவன் சொல்லுகிறான், லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43, 42, 43 இந்த வசனத்தை வாசிப்போம். அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்பா, என்னை மறந்துடாதீங்க சொல்லிட்டு அவன் பாருங்க, சிலுவையில 2 குற்றவாளியில ஒருத்தன் மனம் திரும்புகிறான். தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. ஆகவே இவன் அவன் சாகிறது சாக போறான். அவனுக்கு பிள்ளைகள் இருக்கோ மனைவி இருக்கோ தெரியாது, வேதத்தில் சொல்லல. ஆனா இருக்கலாம், சொல்ல முடியாது. பாருங்க, அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, நான் சாகிறது சாக போறேன், இருந்தா கடைசியா நான் மனம் திரும்புறேன். ஆனா ஞானஸ்தானம்லாம் எடுக்கல. ஞானஸ்தானம் எடுக்க அவனுக்கு டைம் இல்லை. ஆனா மனம் திரும்புதல ஆண்டவர் பார்க்கிறார். கடைசி நிமிஷத்துல உண்மையாக மனம் திரும்புகிறான். ஆகவேதான் அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், அடியேனே எங்க வரும்போது
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு கூட இந்த குற்றவாளிக்கு தெரியுது. ஆகவே ஒரு குற்றம் செஞ்சிட்டானா, செயலுக்கு எங்கேயோ போயிட்டானா, அவனை ஐயோ கொலைகாரன் குற்றவாளின்னு நினைக்க கூடாது. அவங்க மனம் திரும்பிடுவாங்க. நம்ம ஆலயத்துக்கு வாரோம், நம்ம சுபாவங்கள் மாறப்படாம இந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா பாருங்க, அவன் போயிடுவான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. அவன் கர்த்தருடைய கண்கள் இருந்து குற்றவாளிக்கு இரக்கம் கிடைச்சிச்சு. பாத்தீங்களா? அவன் அந்த குற்றவாளி சொல்றான். அடுத்த வசனத்துல பார்க்கும், இயேசு அவனை நோக்கி, எவனை நோக்கி? அந்த குற்றவாளியை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். எங்க இருப்பாய்? இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து பாருங்க சீக்கிரம் வரப்போகிறார் என் ஜனமே. அவர் வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாகிறது? ஆண்டவருடைய வருகை ஏன் தான் தாமதமாகுது சொல்லுங்க பார்ப்போம். தாத்தா பாட்டி எல்லாம் அப்ப இருந்து சொல்றாங்க இயேசு வாரார் வாரார், இயேசு வாரார் ஒரு பிரதமரும் முதலமைச்சரோ வந்தாலும் இன்னும் எல்லையில வந்துகிட்டு இருக்காரு, இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு வேணா நம்ம ஊருக்கு வந்த பாடு இருக்காது. எப்படி 4 மணி நேரமா தான் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே அறிவிப்பாங்க இந்த மனுஷன் வர்றதுக்கு. ஆனா இயேசு ராஜா வாரேன்னு சொல்றார், இதோட சீக்கிரமா வாரேன்னு சொல்றார். இந்த கால வேளை அதான் நம்மோடு பேசுறார். ஏன் வரல, இன்னும் ஏன் வரல? இயேசு அந்த நாளுக்குள்ள இருந்து இயேசு சீக்கிரம் வரப்போறார் வரப்போறார். பாருங்க நட்சத்திரமெல்லாம் விழப்போகுது சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்து இந்த 2 கேரளா தமிழ்நாடு வேற ஒரு 2-3 மாநிலம் அப்படியே முழுச ஒரு நட்சத்திரம் விழுந்து அத்தனை அடிச்சிருமா. ஐயோ ஆண்டவர் வருகை வரப்போகுது, உலகம் அழிய போகுது. நைட்லாம் யாரும் தூங்கலை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாருங்க, விடிஞ்சவரனே அவரை சாப்பிட்டோம், அவரை வேலைக்கு போறவங்க போயிட்டாங்க. ஏன்னு சொல்றேன்னா பாருங்க, அந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினையாத நாளிலே நான் வெளிப்படுவேன், நீங்க எப்போதும் ஆயத்தமா இருங்க, எல்லாரும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்றார். இயேசு எப்பதான் வருவார் சொல்லுங்க பாப்போம், எப்போ வருவார்? மனுஷகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்து கூட அந்த பிதாவானவர் இந்த காரியத்தை மட்டும் மறைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ரத்தத்தை சிந்தினார், மீட்டு எடுத்தார், இறக்கப்பட்டு சொல்லிடுவாரு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்துவுக்கே வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். மனுஷகுமாரனு கூட தெரியாதான். பாருங்க, தேவன் பிதாவானவர் அவர் உத்தரவு கொடுப்பார். ஆனா இயேசு ராஜா தான் வரப்போறார் நம்ம சேர்க்க. ஆனா அங்கிருந்து உத்தரவு வந்தா தான் அவர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார். தேவனிடம் பிதாவிடம் இருந்து உத்தரவு வரும். இதோ இந்த பூமிக்கு முடிவு வந்து விட்டது சொல்லிட்டு முடிவு, இந்த உத்தரவு கிடைச்ச அடுத்த நிமிஷத்திலே மத்திய ஆகாயத்துல அவர் மேகங்கள் மேல் வருவார். அதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஏன் தாமதம்? அதை தான் நான் கேட்டேன், ஏன் தாமதம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வருகைக்கு தாமதம் ஆகுதே ஏன்? வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. பாருங்க, ஏன் ஆண்டவர் வாரார் வாரார், அதெல்லாம் வரமாட்டாருப்பா. பாருங்க ஏன் இப்படி சிலர் என்றாங்க. அதுல ஒரு கூட்டம் இயேசு வரப்போறா. எப்பயுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்பயுமே ஆயத்தமா இருக்கிற கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த இடத்துல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஒருவராகிலும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும். அதுக்குதான் இந்த தாமதம். ஆண்டவருடைய வருகை, அவர் வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். நான் வருவேன், என்னிடமா உங்களை சேர்த்துக் கொள்வேன், அது ஒரு வாக்கு தத்தம். ஆனா இந்த வாக்கு தத்தம் சொல்லிட்டா உண்மையா நான் இருப்பேன், ஒரு நாள் நான் வருவேன், நீங்க நினையாத நாளிலே வருவேன். ஆனா அந்த ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனமாகிலும், இந்த சிறியோரில் ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்பணும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோங்க ஆனா ஒரு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு, உண்மையாக இயேசு மெய்யான தேவன் என் பாவத்துக்காக மரித்திருக்கிறார், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்துல இந்த ஜென்ம சுபாவம் இருக்கும். இந்த பழைய சுபாவம் எப்படி இருந்தோமோ அதுதான் நான் ஆவுல கெட்ட வார்த்தை எல்லாம் வரும். நமக்குள் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். ஆனா அதே மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தாமதமா இருக்கிறார். ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும், இந்த வசனத்தை கவனிங்க,
எல்லாரும் சர்வ லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. எல்லாரும் மனம் திரும்பும்படிக்கு வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எபேரியர் 10வது அதிகாரம் 36, 37 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். தூங்குறவரெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யணும். பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை நமக்கு வேணுங்க. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை ஒரு 10 மாதமாவது நம்ம பொறுமையா இருக்கணும். பிள்ளை எப்படி இருக்கோ என்ன இப்பயே அடுத்த மாசத்திலேயே பிறக்கணும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு தாமதம், பொறுமை வேணும் நமக்கு. ஆகவே அவர் வருவேன்னு சொல்லிட்டா வந்துருவார். அதான் விசுவாசம். சொல்லிட்டா அப்படி நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த வசனத்துல மறுபடியும் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது. அடுத்த வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிறவர் ராஜாதி ராஜா இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், தாமதிக்க மாட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை உண்மையாக மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை, பரிசுத்தமுள்ள ஜனங்களை, யாவரோடும் சமாதானமாய் ஜீவிக்கிற ஜனங்களை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார் என்று நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3 இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3 இந்த வசனங்களை நாம் ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம யாருடைய பிள்ளைய? தேவனுடைய பிள்ளைய. வீட்டுக்கு போயிட்டா யாருடைய பிள்ளைய? நம்ம கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கணும். அடிச்சு சொன்னாலும் நீ தேவனுடைய பிள்ளையா இருக்காது, வேற மாறுன்னு சொன்னாலும் நீங்க மாறக்கூடாது. அப்ப நம்ம இப்பொழுது யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று தெரியாது. பாருங்க, ஒரு வயசுல போட்டோ எடுத்து பாருங்க, 80 வயசுல எப்படி இருப்போம் அதெல்லாம் வந்துருச்சு. நம்ம பார்த்துடலாம். முடி நரைச்சி போய் முகமெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம், இனி எவ்விதமா இருப்போம் தெரியலையே. இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியல. இப்ப 2 நிமிஷத்துக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. ஆனா தேவனுக்குள்ள இருந்தா அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இப்போது இருக்கிறோம், ஆனா இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது யார் வெளிப்படும் போது? ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அவர் இருக்கிற வண்ணமாய். அவர் எப்படி இருக்காரு? நம்ம கர்த்தர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பாவமே பார்க்க முடியாது. அவர் நீதியின் ராஜா. அப்ப அவருக்குள்ள இருக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பூமியில நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுதான் முழுமையா நீதிமான் ஆகிட்டு ஆண்டவர் அவரிடம் சேர்த்து கொள்வார். ஆகவே அவர் நீதியின் ராஜா, பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாலும் நீங்க என்னன்னு சொல்லணும். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் கேட்பாங்க, எங்களுக்கு அதை ஜாதியெல்லாம் எங்களுக்கு அப்ப சொல்லி தரல. என்ன ஜாதினா யார் கேட்டா இது சொல்லணுங்க அப்பா சொல்லுவார், பரிசுத்த ஜாதி. பாருங்க, அதை தான் சொல்லுவோம். நம்ம உண்மையிலே வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாடு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அவர் பரிசுத்த ஜாதிகளா நாம் இருக்கிறோம். நம்முடைய அப்பா பரிசுத்தர்னா பிள்ளை எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்குமா? பிள்ளைகளும் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்குங்க. நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதிகளாய் இருப்பீர்கள் என்று தேவன்
சொல்லுகிறார் என் ஜனமே. ஆகவே யார் கேட்டாலும் அதைத்தான் சொல்லணும், பரிசுத்த ஜாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார், மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில ஒரு மனிதனை பரலோகமாக உருவாக்கப்பட்டு தான் அந்த ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதனாலதான் நீங்க பக்குவம் அடையணும், நம்ம இன்னும் பக்குவம் அடையணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆகவே ஒரு அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டும். இயேசுவை போல நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சுபாவங்கள்லாம் மாறணும். பாடல் கூட இருக்கு, இயேசுவின் சுபாவமே நம்மில் உருவாக, இயேசுவின் சுபாவமே நம்மில் உருவாக, இந்த நெருமை தாழ்த்துவோம், கடைசி நிமிஷமும் கைவிடாத நம்மையே, கடைசி நிமிஷமும் கைவிடாத நம்மையே, முடிவு பரியந்த நம்மை நடத்துவார், மாதுயனை துதித்து பாடுவோம் இங்கும் எங்குமே, மாதுயனை துதித்து பாடுவோம் இன்றும் இன்றுமே, அருள் நிறைந்திட கிருபை பெருக. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் சுபாவமே நம்மள உருவாகணும். இயேசுவின் சுபாவம் நான் எனக்குள்ள உருவாகணும் வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் இப்படிதான் இருப்பேன், எப்பொழுதும் சண்டை போடுவேன், என்கிட்ட அன்பே பார்க்க முடியாது, என் வழியில தான் நடப்பேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம், ஹல்லேலூயா. இல்ல, அப்ப நீங்க விழிப்புள்ளவர்களாக தான் இருக்கிறீங்க. ஒரு சிலர் தூங்குறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனா எல்லாருமே விழிப்போடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. இயேசுவின் சுபாவம் நமக்கு வரணுங்க. அப்பாவை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த இடத்துல பார்க்கிறோம், யாவரோடும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இந்த வசனம் வாசிக்கிறோம். 1 பேதுரா 2 பேதுரா எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். ஒருவனும் இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நின்றா நீ என் பிள்ளை இல்லை போ. உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் முழுவதும் என்னை ஒரு நாள் கூட நீ ஆராதிக்கல, ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்யல. எப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஊழியக்காரனா கூட இருக்கட்டும், இந்த வரம் சொல்றது யாவருக்கும் கேட்ட தரத்தான் செய்வார், அதை வச்சு அங்க போக முடியாது. இது ஒரு தாளந்து. உன் ஜீவியம் வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கணும். பாருங்க, அதுபடி கை கொண்டு ஜீவிக்கணும். மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதிசயத்தை செய்யறாங்க பாருங்க, அற்புதம் செய்யறாங்க அவருடைய நாமத்துல. கடைசியில அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அப்ப அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்ல, போதிக்கிறாங்க, அதிசயம் செய்யறாங்க. அது போதாது, நீ நாமத்தை சொன்னா அதிசயம் நடக்குது. உன் ஜீவியம் இருளா இருக்கு, அதனாலதான் இந்த வார்த்தையை சொன்னார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, நீ என் பிள்ளை இல்ல. ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கிறாருங்க, உங்க இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் இதுதான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயமாகி இந்த ஆலயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். கைகளில ஒரு சுத்தம் பரிசுத்தம், நம் கண்களில் பரிசுத்தம், நம்முடைய கால்கள், நம் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வேண்டும். எடுத்துட்டீங்களா? இந்த 1 பேதுரு 2 பேதுருலயே பார்க்கிறோம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றையும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரா எடுத்தவங்க வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம். உங்களை அழைத்தவர் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் பரிசுத்தர். பாருங்க, இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். யாராவது பேசிட்டா அது நல்ல கனியா எப்படின்னு பேசும்போது தெரிஞ்சிடும். இந்த பரிசுத்தம் வாயில இருக்காது, வாயில அப்படி வரும் பாருங்க. அதெல்லாம் அப்படிப்பட்டவங்களை சேர்க்க வரமாட்டார். ஆகவே நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆனா அந்த பெற்ற அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனாலதான் அவங்க கொஞ்ச காலத்துக்கு பின்வாங்கி போயிடுறாங்க.
இந்த தேவன் நம்ம கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவித்தா நல்ல நல்ல இடங்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். நம்ம நடத்தைகள் எல்லாம், நம்ம பேச்சுகள் ஒரு பரிசுத்தம். வந்து அந்த ஒரு கேமரா ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம என்ன பேசுறோம், பாஸ்டர் பேச பார்க்க மாட்டார். அப்படி நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம செயல், நம்ம பேச்சுகள், நம்முடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்ப்பார். ஆகவே வந்து நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3 இந்த 3வது வசனத்தை வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார் எவனும். அந்த வசனத்தை 2 வாசிங்க. இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த திருவிருந்து ஆராதனை வரும்போது மட்டும் அறிக்கையிடுறது இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் ஜீவியம் உனக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்க, அப்படிப்பட்ட அவர்களை சேர்க்க அவர் வருவார். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே அவரை தரிசிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் செல்லுபடி ஆகாது. நம்ம ஆலயத்துக்கு வரலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட ஒன்னும் காரியம் செல்லுபடி ஆகாது. அவர்கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆகவே இந்த பூமியில உலகம் முழுவதை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த பூமியில சகலம் இருக்கலாம், உன் ஜீவன் நஷ்டப்பட்டால் லாபம் ஒன்றும் கிடையாது. அந்த ஜீவன் இந்த ஆத்மா கெட்டு போய் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஆகவே இந்த கிருபையின் நாட்களிலே மனம் திரும்பி கேட்ட கனிகளை நாம் தர வேண்டும். கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்கு வேண்டும் என் ஜனமே. ஆகவே ஒரு சுத்திகரிப்பின் ஆவி வேண்டும். அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஏன் அப்பா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே நான் பரிசுத்தமாக நான் ஜீவிப்பேன் என்ற அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் அந்த கால வேளையிலும் கூட ஒவ்வொருவருக்கும் தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 8வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்க, வரப்போறார், மனுஷகுமாரன் வரப்போகிறார். வரும்போது விசுவாசமே இருக்காதான் ஜனங்களுக்குள்ள. இந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்க படிச்சு பார்க்கணும். ஆகவே நம்ம பேரை விசுவாசிகள், விசுவாசத்தோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், அக்கிரமம் மிகுதி யாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். வாசிங்க, எடுக்க அவ்வளவு நேரம். இப்படி ஆண்டவர் வந்தா டக்குன்னு ஒரு இமைப்பொழுதெல்லாம் அவர் வரிய இருக்குமா, கண்ண முழிக்கு அங்க இருப்போம். அப்ப அவ்வளவு தாமதம் பண்ணிட்டு, இன்னும் நீ தாமதமாக்குற, எனக்கு நேரம் ஆகுது, டக்குன்னு போயிடுவார். ஆகவே வேத வசனங்களை ஒரு நாளுக்கு இதெல்லாம் போட்டி வைக்கணும். ஸ்பீடா வசனங்களை சொன்ன அடுத்த நிமிஷத்துல எடுக்கணும். பாருங்க, வர்ற நாட்கள்ல கர்த்தர் உதவி செய்வாராக. வீடுகளில் நீங்க அடிக்கடி என்ன செய்யணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது, அனுதினமும் நீங்க வாசிக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம். கவனம் முக்கியம். பாருங்க, மோசே கண்மலைய ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு இடத்துல கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். கண்மலைன்னு யாரு? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த ஜனங்க நெருக்குதுங்க, அந்த டென்ஷன் ஆகி அதுக்கு கோவப்பட்டு என்ன கண்மலையில அடிச்சிடறாரு, ஆண்டவருக்கு அடிச்சிடுறாரு. தெரியல, கண்மலையில பேசினா தண்ணீர் புறப்பட்டு வரும்.
கவனம், அவர் சொன்னது கவனம். இந்த ஜனங்க நெருக்கிறதுல கவனம் தவறிதான் அப்படி. அதே மாதிரி தான் நம்ம என்ன வசனம் சொல்றோம் அதை நிதானிச்சு பொறுமையோடு நீங்க வாசிக்க வேணும். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் பாருங்க, எங்க பார்த்தாலும் அக்கிரமா பேசுறியாடா, நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நாம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வருகைக்கு ஆன ஒரு அடையாளமா இருக்கிறது. அது கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை எப்பொழுதும் வரும் என் ஜனமே. அதுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் எப்போது வரும், இந்த பூமிக்கு எப்போது முடிவு வரும், அதுவும் கூட வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், நீங்க சொல்லிருக்கீங்களா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியம். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? நமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை நீ பூமியில நல்ல ஒழுக்கமான வழியில, இயேசுவே வழியா இருக்கு, அவர் வழியில அவர் சத்தியத்தை அறிஞ்சு நீ அறியும் போது உனக்கு ஜீவன் உண்டாகும். ஒரு நாள் வருவார், அவர்தான் நம் பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினவர். அழியாத ஒரு ராஜ்யம், இது அழிஞ்சு போயிடும். அசைகிற உலகம், பரலோகத்துல அசையாத ஒரு ராஜ்யம் உண்டு. அதுதான் மெய்யான தேவன். அந்த ராஜ்யம் தான் நம்ம குடியிருப்புப்பா. நீங்க சொல்லணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க என்னதான் செய்யணும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா பாதாளம் என்னும் நரகம், இந்த கொடிதான இடத்துக்கு போயிடக்கூடாது. பரலோகம் பாதாளம் நரகம், பரலோகம் ரெண்டு இடம் இருக்கு. நீ உண்மையா ஜீவித்தா அந்த ராஜ்யத்துக்கு போகலாம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த கடைசி நாட்கள் சொல்லணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயாம். அப்ப பாருங்க, அந்த சாட்சியாக பிரசங்கிக்கப்படணுங்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப ஏதோ கிராமத்தில் நாங்க போனோம், அந்த இடத்துல இயேசுனா யாருன்னே தெரியல. அந்த வயசான பாட்டிமார்களுக்கு அதிசயமா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கு. காரிய வீட்டுல இருந்து ஒரு 45-50 கிலோமீட்டர் இருக்கும் அங்கிட்டு. பாருங்க, அது வண்டி பஸ்ஸே போகாது அந்த சைடு. ரொம்ப தூரம் நடந்து தான் வருவாங்க. தான் பாருங்க ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அவங்களுக்கு தெரியல, சின்ன கிராமம் தான். அதான் அந்த வசனம் இருக்கு, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள நம்ம இன்னும் அறிவிக்கணும். இயேசுனா யாரும் தெரியாம இருக்காங்க, அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நமக்கு அங்க அந்த ராஜ்யத்துல பங்கு உண்டுன்னு அறியாம இருக்கிறாங்க. நீங்க எல்லாருக்கும் நீங்க இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்ல வேண்டும். இந்த இடத்துல அதான் பாக்குறோம். அப்பொழுதுதான் இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டான், பெரியோர் வரை சிறியோர் வரைக்கும் தெரிஞ்சிட்டான். அவருடைய வருகை, இந்த பூமிக்கு ஒரு முடிவு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய சத்தியத்துல ஊழியக்காரனோ விசுவாசிகளோ சத்தியத்துல நிலை நிற்கிறவன் தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுவான். இப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். தேவனை அறிஞ்சிருக்கிறோம், ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னும் முழுமையான ரட்சிப்பு இன்னும் உண்டாகல. பாருங்க, அப்ப ஆவி ஆத்மா சரீரத்திலையும் ரட்சிப்பு உண்டாகணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வசனத்துல பாக்குறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். சத்தியத்துல நீங்க இதை மட்டும் கேட்கணும், ஆண்டவர் கடைசி வரைக்கும் உன் வழியை விட்டு விலகி போயிடக்கூடாது, இந்த நிர்பந்தமான சூழ்நிலை வந்துடக்கூடாது, உமக்குள்ள நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்க அனுதினமும் ஜெபிக்கணும். கடைசி பரியந்தமும் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 11-12 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் செய்யட்டும், நம்ம பார்க்க வேணாம். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனை நீ பார்க்க வேண்டாம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். அந்த நீதி செய்யத்தான் நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கிரிகள் தான். நம்ம 1 மணி நேரம் ஒருத்தர் ஜெபிக்கலாம், வந்துட்டு நம்ம 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா அவங்கள நம்ம போட்டி போடக்கூடாது. அவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவரோடு வரும். என் ஜனமே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அவர் சொல்லிட்டா மாற மாட்டார். அவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வருகிற நாள் நெருங்கி விட்டது. என் ஜனமே, கனி கொடுக்கிற மரங்களை, கனி உள்ள ஜீவியம் உடையவர்களை சேர்க்க வருவார். கனி இல்லாத மரமெல்லாம் வெட்டொண்டு அக்கினியிலே போடப்படும். மிகுந்த கனி கொடுக்கிற நல்ல சுபாவம் உடையவர்களை சேர்க்க முடியாகவே அவர் வருவார். ஆகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என் ஜனமே, கடைசி காலம், நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். கடைசி கால அடையாளங்களை பற்றி வேதத்தில் பார்க்கிறோம். இயற்கை சீற்றங்களை நாம் பார்க்கிறோம். இயற்கை எப்படியோ மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நேரம் இல்லாததுனால பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம். அநேகருடைய பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகளும் கூட எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்களாம் இந்த கடைசி காலத்துல. இதுதான் அடையாளம். நீங்க அந்த அடையாளங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வானத்துல குதிரை மாதிரி போற மாதிரி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, பேஸ்புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. குதிரை மாதிரி இயேசு அந்த குதிரை மேல போற மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க. அது யாரு? இயேசு கிடையாது. வானத்தின் அடையாளங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு வேதத்தில் இருக்கே. அது தேவாதி, அவர் சூரியனை போல இருப்பாருங்க. இந்த அடையாளம்லாம் பிசாசு. பாருங்க, இந்த அடையாளத்தை பார்ப்பீங்க. வானத்துல யார் இருக்கா? பொல்லாத சேனைகள், பிசாசு இந்த வான மண்டலத்துல இருக்கிறான். ஆகவே இந்த அடையாளத்துல நீங்க பார்ப்பீங்க. இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய அன்பு தணிந்து போகணும் கூட இருக்கு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 11வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் சபைகளும் கூட பாருங்க, விசுவாச துரோகம் நடக்குமா? சபைகள்ல விசுவாச துரோகம் வேதத்துல சொல்லப்பட்டது இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்கள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1லிருந்து 1 வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கிறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சுடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம். 7வது வசனத்தை வாசிங்க. சீர்கேடும் கிளவிகளின் பேச்சுமாய் சீர்கேடும் கிளவிகள். இப்ப கிளவின்னு சொன்னா நான் சண்டைக்கு வராங்களாம். நான் கேள்விப்பட்டேன். எங்க தூத்துக்குடியில. நம்ம மற்ற இடங்கள்ல எங்க சைடுல கிளவியை தான் சொல்லுவோம். நம்ம கொமரின்னு சொல்ல முடியுமா? பாருங்க, பல்லு போன கிளவியை என்னதான் செய்ய முடியும்? கிளவி வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, கிளவை என்னால கிளவேன்னு சொல்ல யாராவது சொல்லுவாங்கன்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் வயசாகிட்டா கிளவன் தானே. பாருங்க, நம்ம காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தராரு. வாலிபருக்கு ஒத்த ஒரு பலனை கொடுத்தாலும் வயசாகிட்டா பாருங்க, இந்த வசனத்துல பாக்குறோம் கிளவிகள்னா அது வாட்டுக்கு லெஸ்ட் இருக்கிற நேரம், அது சும்மா இருக்காது, கட்டு கதைகளை பேசுமா. அந்த கடைசி நாட்களில் நீங்க அநேகரை பார்த்துருப்பீங்க. வீடுகள்ல இருந்து சீர்கேடும் கிளவிகளே நல்ல கிளவியும் இருக்கு. பாட்டின்னு சொல்லலாம். பாட்டின்னு சொன்னாலும் பாட்டின்னு சொல்றேன், எனக்கு வயசு அதுக்கு 75 வயசு. ஒரு பாட்டியம்மாவுக்கு 75 வயசு. எப்படி நீ பாட்டின்னு சொல்லலாம்? சண்டைக்கு வந்துச்சானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஆகவே வசனத்துல பாருங்க, கிளவிகள் சொல்லிருக்கு. சீர்கேடும் கிளவிகள் இந்த கடைசி நாட்கள்ல அங்கங்க
நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருப்பாங்க. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு நீ விலக வேண்டும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏற்றபடி முயற்சி பண்ணுன்னு சொல்றாரு. 5வது வசனம், கடைசி காலத்தில் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வந்துட்டு அந்த கடைசி காலத்தில் கூட பணாசையில் அநேகர் ஊழியர்களும் விசுவாசிகளும் விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 to 5 வரை மட்டும் இதை வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பாருங்க, தாம் பிள்ளைய தாம் மனைவி நம்ம கணவன் அவங்க மட்டும்தான், மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தற்பிரியர்னா தான் சாப்பிட்டா போதும் கூட நினைப்பாங்க. பிள்ளைய கூட சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படி கூட வராதான், நான் நல்லா இருந்தா போதும் சொல்லிட்டு அப்படி தற்பிரியரா இருப்பாங்களாம். பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். பாருங்க, போஜன பிரியர் வேற நிறைய பிரியர் இருக்கு. வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த வசனம் வாசிங்க. பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். வீம்பு பேசுவாங்க. அந்த கடைசி காலத்துல அப்படிலாம் வருவாங்கன்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரப்போதுங்க. இப்பெல்லாம் நம்ம சுனாமியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. வந்து சமுத்திரம் வந்து கொந்தளிப்பா இருக்குன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. முழக்கமா இருக்குமா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? வந்து பாருங்க, கடைசி முனையில நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் அந்த நிமிஷத்துல நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்களில் பணப்பிரியர் வீம்பா பேசுவாங்க, அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலம். ஆகவே உங்க பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் இருந்து எந்திரிக்கணும், உட்காரணும், கல்யாணம் பண்ணி வந்து கொடுக்கும் வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறணும். ஆகவே அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும், நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கும். தாய் தகப்பனை கணவன் அதுல ஒரு கற்பனை பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்க 10 கற்பனையிலையும் கூட பார்க்கிற புதிய ஏற்பாட்டிலையும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கனம் பண்ண வேண்டும். கடைசி நாட்களில் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் வந்து பாருங்க, அந்த பிள்ளைகளுக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டு அழுகணும். அதை இயேசு கிறிஸ்து சொன்னாரு. கல்வாரி சிலுவையில தொங்கப்பட்டு நம் பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தும் போது அவர் சொல்றாரு, எல்லா சகோதரிகளும் அழுதுகிட்டு இருக்காங்க சிலுவைக்கு கீழே. அவர் சொல்றாரு, எனக்காக ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அப்பயே 2000 வருஷத்துக்கு முன்பாக. இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் எழும்பும். ஆனா நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி அறியாதவர்களாயும். நன்றியே இருக்காதுங்க. நம்ம எவ்வளவோ உதவி செய்தாலும் நன்றியே இருக்காது அந்த கடைசி காலத்துல. அது நடக்குதா இல்லையா? பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தமே பார்க்க முடியாது ஊழியர்களுக்குள்ளும். விசுவாசி நீங்க ஊழியர் வந்து பரிசுத்தமா இருப்பாங்க சொல்லிட்டு அப்படி நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலம். தேவனுடைய ஒளியை தரித்து கொண்டு என்ன செய்வான், பரிசுத்தவான் மாதிரி வருவான். நீங்க அவன் கனிகளை, அதான் வந்து அந்த ஆவியை பகுத்தறியத்தக்க வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நேரம் பேசும் போதே தெரிஞ்சிடும் இது ஆண்டவர் உண்மையான ஊழியக்காரர் தான் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பேசுற பேச்சிலேயே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். கடைசி காலத்துல ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் ஒரு பரிசுத்தமே பார்க்க முடியாது. சுபாவ அன்பில்லாதவர்களாயும். சுபாவ அன்பே இருக்காதுங்க. அப்படியே பச்சை மிளகா கடிச்சது மாதிரி கோபம் அப்படி வரும். ஏதாவது சொல்லிட்டா குப்புரை கடிச்சு அப்படியே அழுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வந்து சுபாவ அன்பு இருக்காது. இப்ப படிச்சமே, இயேசுவின் சுபாவமே நம்மில் உருவாக இந்த நேரமே நம்மை தாழ்த்துவோம். அருமையான பாடல். ஆகவே வந்து சுபாவ அன்பு இல்லாதவங்களா இருப்பாங்களா அந்த கடைசி காலத்தில். இணங்காதவர்களாயும். இணங்கவே மாட்டாங்க. நீ சொல்லி நான் கேட்கணுமா? இணங்காதவர்களாக இருப்பாங்க. அவதூறு செய்கிறவர்களாயும். அவதூறு செய்கிறவர்களா இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். இச்சை அடக்கம் பாருங்க, ஆவியின் கனிகளில் 9வது கனி இச்சை அடக்கம்.
அவன் வந்து இச்சை அடக்கமே இருக்காது, அவங்களாம் அடக்க முடியாது பாருங்க. அதனால தான் வந்துட்டு இந்த கடைசி நாட்களில் கூட பிள்ளைகளை ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் வந்துட்டு பிள்ளைகளை பத்திரமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை யாரையும் நம்பி விட்டுறக்கூடாது. உங்கள் கைப்படையாக உங்கள் பார்வையிலே வச்சுக்கிறணும். ஆண்டவரே, அப்படியே தூரமாக அனுப்பும் போதும் கூட ஆண்டவர் நான் வர முடியாது அவ்வளோ தூரம், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாக நில்லுங்க, எந்த தீமையும் அணுகாதபடி என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைகளை பேர் சொல்லி ஜெபம் பண்ணீங்க? கைகளை உயர்த்துவோம் பார்ப்போம். பரவாயில்ல, இப்போ அடிக்கடி கேட்கறதுனால ஒரு சில கைகள் உயர்த்தப்படுது. கடைசியாக தூங்குறாங்க போல ஏதோ ஒரு அம்மா கீழே உட்காந்து, எந்த அம்மான்னு தெரியல, சரியா அந்த வெளிச்சம் இல்லாதனால தெரியல. ஆகவே ஜெபம் பண்ணீங்களா உங்கள் பிள்ளைகளுக்காக? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அங்கிட்டு பார்க்குற உங்களை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். காலையில் எந்திரிச்சு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணுங்க. எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஒரு சிலருக்கு 5 வருஷம் 10 வருஷம் போட்டு பார்த்து தருவார். ஏன்னா அந்த பிள்ளைன்னா அந்த அருமை உனக்கு தெரியணுமே சொல்லிட்டு நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவர் நெருங்கி வரட்டும் தான் ஒரு சித்தத்துக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து குழந்தை பாக்கி தருவார், தராமல் இருக்க மாட்டார். அதுக்கு பிறகு நல்லா வளர்ப்பாங்க, யாரையும் கூட தூக்க விட மாட்டாங்க. ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பெயர் சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அது கேட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். கொடுமை உள்ளவர்களாயும் பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். பொறுமை இருக்கா? இதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் பாருங்க ஆவியின் கனிகள்ல சொல்லப்பட்டது. வந்து நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். கடைசி நாளுக்கு இச்சை அடக்கம் இருக்காது. 2வது சுபாவ அன்பு இருக்காது. இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும். துரோகி பாருங்க, ஊழியத்துல துரோகம், குடும்பத்துல துரோகம். வந்து இந்த துரோகம் பண்றவங்களாம் யூதாஸுக்கு அர்த்தம். யூதாஸ் கூட இருந்து துரோகம் செய்தான் அல்லவா? இந்த யூதாஸாவது பாருங்க ஒரு தூரம் காட்டி கொடுத்தான். ஆனா இந்த நாட்களில் வந்து அநேக யூதாசுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை காட்டி கொடுக்குறாங்க. வந்து ஒவ்வொரு நிமிஷமும் துரோகம் பண்றதை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது இது கடைசி காலம். துணிகரம் உள்ளவர்களாயும், துணிகரமா பேசுவாங்க. துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வாங்களாம். அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். மறுதலிக்கிறவருமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. கடைசி காலத்துல அப்படிப்பட்டவங்களோட நீங்க சேர்ந்து பேசுனீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற சுபாவம், அந்த ஆவி உங்களுக்குள்ள தொத்திக்கிறோம். ஆகவே ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒளியின் வேஷத்தை கடைசி வசனம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வாங்களாம். நேற்று கூட நம்ம போயிட்டு ராமநாடு அங்கிட்டு போயிட்டு வரையில வந்து அங்கே பார்க்கு, அது என்னது பூங்கா மாதிரி நல்லா சிறு பிள்ளைய படிக்கிற பிள்ளைல அங்கே தான் போவாங்க போல. என்னென்னதோ பார்த்தோம். நிறையா இது இருந்துச்சு, சிங்கம் ஆனை என்னதோ இருந்துச்சு நின்று. அது வந்து டூப்ளிகேட்டு. அதை பிள்ளையெல்லாம் ஒரு சில பிள்ளையை தொட்டு செய்யும், அதை தொட்டு அது இங்கே ஒடிஞ்சிரும் பாருங்க. அது வந்து நிஜம் கிடையாது. அது நின்று போட்டோ எடுத்தாங்க. வந்துட்டு என்னை வற்புறுத்தி நின்று போட்டோ அது வாயை திறந்த பல்லெல்லாம் தெரியுது ஆன்னு பாருங்க. அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு உண்மையானதுனாலும் தெரியாது, அது டூப்ளிகேட் மனுஷன் செஞ்சது பாருங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வந்தாங்க. அது ஒரு ஆச்சரியம். பெரியவங்களும் சிறு பிள்ளை அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும். போன வாரம் நம்ம போனோம், அங்கே போகாமல் போயிட்டோம். ஆகவே அந்த இடத்தெல்லாம் வந்து சுற்றி காமிக்கணும். வர்ற வழி தான் ராமநாட்டிலேருந்து இங்கே சாயல்குடி வர்ற வழியில், அது ராமநாட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இங்கிட்டு வர்ற வழியில் இடம் எங்களால் நடக்க முடியல, உட்காந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். அன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அது நிறைய இடம் இருக்குது. நிறையா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது என்னென்னதோ நிறையா பார்க்கக்கூடியது தான் போகிறோம். இந்த உங்கள் பிள்ளைகளை அந்த லீவ் அப்போ நீங்கள் சந்தோஷமாக கூப்பிட்டு போங்க. வருஷம் முழுதும் வந்துட்டு அங்கேயும் தேவன் நிறையா இருக்குது. மரங்க எதோ பார்க்கக்கூடாத மரமெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குன மரங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு அந்த லீவ் அப்போ ஒரு சந்தோஷம் தானே. ஆக குடும்பமாக நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஸ்பெஷலாக சமைச்சிட்டு அங்கே எதுவும் கடையே இல்லை, ஐஸ்கிரீமே ஏதோ இருந்துச்சு, அவ்வளவே ஏதாவது வச்சிருக்கலாம் பாருங்க. வந்துட்டு போயிட்டு எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்து ரவுண்டா குடும்பமாக சாப்பிட்றாங்க. பசேர்னு புல் இருக்கு அதில் பாருங்க. அது பராமரிக்கிறதுக்கே நிறைய கொடுப்பாங்க போல. வந்து நல்ல சந்தோஷமா இருந்தது. கூடாரம் பூரம் கூரையில தான் போட்டிருக்காங்க.
அந்த இடத்துக்காக நீங்க போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே வந்துட்டு அந்த அந்த தேவன் செய்த அதிசயங்களை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க சந்தோஷப்படுத்தணும். எந்நேரமும் ஜோமனு சொன்னாலும் அது வெறுத்து போயிடும். நீங்க ஜோமனை கிளம்புனா பிள்ளைங்க தானா ஜெபிக்குங்க. அதுதான் ஜோமனு அதுக்கு ஜெபம் சொன்னாலுமே வெறுப்ப வயிற மாதிரியே போயிடும். இந்த பிள்ளைக்கு வேதத்தை வாசி சொல்லிட்டு அது வெறுத்து போயிடும். அது வசவாவே அதுக்கு தெரியும். சொல்லிட்டு என்ன நொய்னு வேதத்தை வாசி ஜெபி அப்படி போயிடும். நீங்க முதல்ல என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்க நீங்க ஆரம்பிக்கணும், ஆராதிக்க நீங்க கிளம்பிட்டா பிள்ளைய பார்த்து தானாவே தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடைசி காலத்தில் நடக்க போறதை நாம் பார்த்தோம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நாம் வேதத்திலும் நாம் ஜெபத்திலும் நாம் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாருங்க, நீதியின் ராஜா, அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் நீதியின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் நம் வீடுகளிலும் சபைகளிலும் துதியின் சத்தம், பாடலின் சத்தம் கேட்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டில் நீங்க பாடல் சத்தத்தை கேட்க முடியும்? ஜெப சத்தம் கேட்க முடியும்? போகும்போது நல்லா மல்லாந்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. டவர் கிடைக்கலன்னு ஒரு சில ஊருக்கு போனாலும் தூங்கு மூஞ்சியாதான் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெப சத்தம் கேட்கறதே நான் பார்க்க முடியல. தேவன் எப்பொழுதும் காண்கிறார். காலையிலும் மாலையிலும் ஜெப சத்தம் கேட்கணும். நீங்க தேவனுக்கு பயந்து நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கணும். எத்தனை பேருடைய வீடுகள்ல துதியின் சத்தம் இருக்கு, ஜெப சத்தம் இருக்கு? அப்படிப்பட்டவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. என் வீட்டுல சண்டை சத்தம் தான் கேக்குதுன்னு சொல்றவங்க சொல்லுங்க, அல்லேலூயா. யாரும் இல்ல. அப்ப நம்ம வீடுகளில் துதியின் சத்தம் கேட்கணும். வாசிக்கிறோம். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனம். 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். பாத்தீங்களா? யார் சத்தமா ஜெபிக்கிறீங்க, யார் தடுத்தாலும் நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த வரம் கம்பீர சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கணும். நீதிமான்கள் கூடாரங்களில் கம்பீர சத்தம். ஒரு சில ஜோம்னா அவங்களுக்கே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க நாம் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே யார் தான்? நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நீதிமான்களின் கூடாரங்கள் என்னதான் இருக்கணுமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தான் நீதிமான்? நம்ம நீதிமான். அதுலயும் ஒரு சிலருக்கு சந்தேகம், நீதிமான்னா யார்? வேதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு. எசேக்கியேல் 18:9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில். உண்மையத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவனே நீதிமான்க. உண்மையா இருக்கிற நீதிமான். தாய் தகப்பனுக்கு எதுவும் ஒளிவு மறைவு இல்லாம பிள்ளைகள் உங்க கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு உண்மையாக உத்தமமாக அவங்களுக்கும் தேவனுக்கும் நீங்க உண்மையா இருந்தா அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் நீதிமானாய் இருப்பான். கர்த்தராகிய ஆண்டவர் பாருங்க இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவனே அந்த தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் தான் நீதிமான், அவன் பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தர்னு எங்கெங்க பழைய ஏற்பாடுல வருதோ அவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. பாருங்க பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் நீதிமான்களின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நீதியின் ராஜா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு நீதிமான் கர்த்தருடைய வழியில் சரியாக நடக்கிறவனாய் இருப்பான். அவருடைய கட்டளைகளின் படி நடந்து கை கொண்டு வந்தால் அவன்தான் நீதிமான்.
ஒரு நீதிமான் நற்கிரிகளை செய்து பிறரிடம் அன்பு கூர்ந்து சமாதானமாய் இருந்து பரிசுத்தமாய் இருப்பவன் தான் நீதிமான். நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார். நீதிமானுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். அதுக்கு வசனம் இருக்கு. நேரம் இல்லாததுனால நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுக்கு சமாதானம் கிடைக்கும். நீதிமானுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நீதிமானுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீதிமான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவான். என் ஜனமே, ஒரு நீதிமான் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு உறுதியுள்ள வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பான். முடிவு அவன் சமாதானமாய் இருக்கும், சம்பூர்ணமாய் காணப்படும். அவன்தான் நீதிமான். என் ஜனமே, ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனந்திரும்பு, நீ மனந்திரும்பு, இப்பொழுதே நீ மனந்திரும்பு. மனந்திரும்பு, நீ மனந்திரும்பு, இப்பொழுதே நீ மனந்திரும்பு. இதுவே ரட்சணிய நாள், இன்றே மனந்திரும்பு. இதுவே ரட்சணிய நாள், இன்றே மனந்திரும்பு. இதுவே கிருபையின் காலம், இன்றே மனந்திரும்பு. இதுவே கிருபையின் காலம், இன்றே மனந்திரும்பு. மனந்திரும்பு, நீ மனந்திரும்பு, இப்பொழுதே நீ மனந்திரும்பு. மனந்திரும்பு, நீ மனந்திரும்பு, இப்பொழுதே நீ மனந்திரும்பு. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகல்லக துர்ரபல்லக துடமன துர்ரபக்கதுடா. ஆண்டவரே, திருவசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க வழி நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீர் எங்களோடு பேசுனீங்க. கர்த்தாவே, இந்த கடைசி நாட்கள்ல உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரை நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்பு உள்ளவர்களாய் காணப்பட அதுக்கேற்ற கிருபைகளை தந்தருளுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்வராய் ஆசீர்வதிங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தாவே உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. அப்பா, ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் தந்து நீங்க வழி நடத்துங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. உங்களுடைய வருகை வரும்போதுமே சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.